வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஊராட்சிகளில் பயனற்று குப்பைகளோடு குப்பையாக சிதறி கிடக்கும் குப்பை தொட்டிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தல். ஜூலை 5. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிம்மேலி ஊராட்சியில் ஊராட்சிக்கு சொந்தமான இரும்பினாலான குப்பை தொட்டிகள் பயனற்று சிதறி கிடக்கின்றன. ஊராட்சிகள் தோறும் குப்பைகளை முழுவதும் அகற்றி சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். ஆனால் ஊராட்சி குப்பைகள் சில இடங்களில் கண்ட இடத்தில் குவியல் குவியலாக போடப்பட்டு காற்று வீசுகின்ற போது கண்ட திசையெங்கும் பறந்து போகிறது. பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கப் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களும் சாலை மற்றும் தெரு ஓரங்களில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களிலும் நிறைந்து விடுகிறது. எனவே ஊராட்சி குப்பைகளை முறையாக சேகரித்து அவைகளை தெருக்கள் தோறும் உள்ள இரும்பு தொட்டிகளில் சேகரித்தால் குப்பைகள் கண்ட இடங்களில் குவிக்கப்படுவதையும் காற்றில் பறந்து செல்வதையும் சுகாதாரக்கேடு ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும். இதுபோன்று சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட மற்ற ஊராட்சிகளிலும் ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இரும்பு குப்பை தொட்டிகள் கண்ட இடங்களில் பயனற்று கிடைக்கின்றன. இதனால் குப்பைகளை முறையாக சேகரித்து ஒரு இடத்தில் கொட்டி பாதுகாக்க முடியவில்லை. எனவே கிராம பகுதிகளின் சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் தெரு மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட குப்பை தொட்டிகளை உரிய இடங்களில் வைத்து குப்பைகளை சேகரிக்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும். இதனை ஒவ்வொரு ஊராட்சி செயலாளர் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே ஊராட்சி பகுதிகளில் தேவையற்று கிடக்கின்ற குப்பை தொட்டிகளை உடனடியாக எடுத்து வந்து உரிய இடங்களில் வைத்து குப்பைகளை சேகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து ஊராட்சி கிராமப்பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்.